அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 5 ரூபா. நேற்று ஒரு 5 வருஷம் போட்டேன். இன்றைக்கி ஒரு 5 வருஷம், நாளைக்கு ஒரு 5 வருஷம். 2012, 13, 14, 15, 16 இந்த 5 வருஷம் போட்டிருக்கேன். 5 வருஷமும் 20 நாணயம் வேணும். ஆனால் இதில் 19 நாணயம் இருக்குது. இதில் இந்த நொய்டா மின்ட் எல்லாமே ஸ்கேர் காயின். 2012 நொய்டா மின்ட் 300 ரூபா, 2013 நொய்டா மின்ட் 300 ரூபா, 2014 நொய்டா மின்ட் 500 ரூபா என்கிட்ட இல்லை. 2015 நொய்டா மின்ட் 300 ரூபா, 2016 நொய்டா மின்ட் 250 ரூபா. இது வலைத்தளத்து ரேட்டு. நொய்டா மின்ட் மட்டும் இதில் கிடைக்க மாட்டேங்குது. 1, 2 எப்படி தப்பி தவறி கிடச்சிச்சு. அதில் உங்கள் பதிவுக்கு வச்சுருக்கேன். நொய்டா மின்ட்டுனா நொய்டா மின்ட்டு தான். இன்னும் அப்புறம் மும்பை மின்ட் வச்சுட்டு நொய்டான்னு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் அதை தெளிவாக பார்த்துக்கணும். நொய்டா மின்ட்டுனா நொய்டா மின்ட்டு தான். அப்படி மும்பை மின்ட்டை ஏமாற்றி வைக்கிறதா தான் இதில் ஒரு நாணயம் வச்சுருப்பேன்ல. எந்தெந்த மின்ட்டு வைக்கிறோமோ அந்தந்த மின்ட்டு தான். நொய்டானா இப்போ நொய்டா தான். இதுலேயும் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து நியாயம் முக்கியம். ஒரு கலெக்ஷன் எனக்காண்டி பண்ணினேன். அதில் இந்த ஒரு நாணயம் இல்லை, கிடைக்க மாட்டேங்குது. பழைய நாணயமும் இல்லை, க்ளீன் பண்ணி கூட வச்சுக்கிடுவேன், அதுவும் இல்லை. இதனுடைய மொத்த ரேட்டு வந்து 3400 ரூபா. இந்த 19 நாணயத்தினோட மொத்த ரேட்டு 3400 ரூபா. இந்த நொய்டா மின்ட் மட்டும் பாருங்கள், 300, 600, 900, 1150 ரூபா ஆகுது. இந்த நொய்டா மின்ட் மட்டும். இந்த 4 நாணயம் மட்டும் 1150 ரூபா வேணும். அது கிடைக்க மாட்டேங்குது. வெரி ரேரு. இது புக்கில் வந்து ஸ்கேரு. போன வருஷம், இந்த வருஷம் ரேர் ஆகிடுச்சு, கிடைக்க மாட்டேக்கு. அது மட்டும் கிடைக்க மாட்டேக்கு. மற்றெல்லாம் ஓரளவு காமனாக கிடச்சிருது. இருந்தாலும் எல்லாமே 200 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா. ஹைதராபாத் மின்ட் எல்லாமே 200, 200, 200, 200, 200. அந்த 5 நாணயம் மட்டும் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு போகுது. இந்த மும்பை வந்து எல்லாமே 100, 100 தான். 5 நாணயமே வரிசைக்கு 100, 100 ரூபா போட்டிருப்பேன். கல்கட்டையில் 150, 150, எல்லாமே 150, 150. 5 நாணயம்னா அது மட்டும் 750 ரூபா ஆச்சு. இது 500 ரூபா ஆச்சு. இது 1000 ரூபா ஆச்சு. இது 1150 ரூபா ஆச்சு. இதுக்கு ஷிப்பிங் சார்ஜும் சேர்த்து நீங்கள் 1000 ரூபா எடுத்தால் போதும். இந்த 19 நாணயத்தை அனுப்பிச்சி விட்ருவேன். கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நொய்டா மின்ட் ரேரு, கிடைக்க மாட்டேக்கு. நீங்கள் தேடி அடித்து கலெக்ட் பண்ண வேண்டாம். இந்த வருஷங்களில் இனிமேல் நீங்கள் யூஎன்சி கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இருக்கிறதுல குட் கண்டிஷனான நாணயங்களை எடுத்து அதை உங்களுக்கு ஃபோல்ட்ரு போட்டு வருஷங்கள் எழுதி, மின்ட்டை எழுதி, ஸ்கேரான்னு எழுதி, ரேட் போட்டு வச்சுருக்கிறேன். நொய்டா மின்ட்டில் உங்களுக்கு மின்ட்டை காமிச்சேன். அதேமாதிரி தான் எல்லாத்துலேயுமே அந்தந்த மின்ட்டு தெளிவாக நீட்டாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேண்டாம். என்னோடய ஒர்த்து வந்து 3400 ரூபா வருது. நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜையும் சேர்த்து நீங்கள் 1000 ரூபா எடுத்தால் போதும். இந்த நொய்டா மின்ட்டுக்கு இந்த 4 நாணயத்துக்கு மட்டுமே நீங்கள் காசு தரல. இது 4க்கு மட்டுமே 1150 ரூபா ஆகுது. மற்ற எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். இது எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஒரே ஒரு செட்டு தான், நிறையாலாம் இல்லை. ஏன்னா இது ஒரு 100 காயினை அள்ளி போட்டு அதில் வந்து இதில் வந்து யூஎன்சியாக வாங்கிட்டிங்கன்னா 100 காயினுமே ஒரே மின்ட்டு யூஎன்சியாக ஒரு பாக்கெட்டில் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு காயினை நீங்கள் கண்ணை பொத்துக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் நான் வந்து இயர் வைஸை கலெக்ட் பண்ணி ஒரு 100 காயினாக வச்சுருக்கோம்னு வைங்களேன். அந்த 100 காயினை எடுத்து அதில் இந்த மின்ட்டை தேடணும். தேடி அதில் குட் கண்டிஷனான காயினை எடுத்து அதில் விபூதி போட்டு தேய்ச்சி நல்ல பளபளன்னு ஆக்கி ஒரு ஃபோல்ட்ரு போட்டு எழுதி ஒரு நல்ல கலெக்ஷனாக கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். இப்போ யூஎன்சி இருக்குன்னா அது 17, 18, 19 இதுக்கு அடுத்து கொஞ்சம் யூஎன்சி இருக்குது. இதுக்கு அடுத்து இப்போ வந்து நான் இந்த மாதிரி நார்மல் காயின் யார்ட்டையும் வாங்குறதில்ல, டீலர்கள்ட்டையும் வாங்குறதில்ல, யார்ட்டையும் வாங்குறதில்ல. என் கையில் கிடைக்கிறதெல்லாம் நல்ல காயினாக இருந்ததுன்னா அந்த இயர் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயர் பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு, குட் கண்டிஷனான ஒரு காயினு, ரொம்ப சீப் ரேட்டாக தான் போட்டிருக்கேன். வாழ்த்துக்கள், வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.